இப்போ சமீபத்தில் போட்ட யூனியன் பட்ஜெட்ல நீங்க சப்சிடிஸ் அண்டு இது என்ன 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 சொல்றது, மானியம் கொடுக்கறது, நலத்திட்டங்கள் கொடுக்கறது, இந்த மாதிரி இதுக்காக மொத்தமே வந்து ₹1 அவங்க செலவு பண்றது பாத்தீங்கன்னா 12 பைசாவோ 14 பைசாவோ மட்டும்தான் சார். ஆனா தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய செலவு இதுல கிராண்ட்ஸ் அண்ட் சப்சிடிஸ்ல மட்டுமே 30.1% அரசு ₹1 செலவழிக்கிறது. ஏடிஎம்கே சொல்வதை போல இந்த மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காக செலவழிக்கக்கூடிய தொகை, அது அவர்கள் படிப்புக்கானதாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய வாழ்வை நகர்த்தி செல்லக்கூடிய ஏதோ ஒன்றுக்காக இருக்கலாம். சார், இதுவும் மூலதன செலவு கணக்கில் தான் வருமா, இல்ல இது வேறையா? சார், முதல்ல நான் ஒரு சின்ன ஆட்சேபனை தெரிவிக்கிறேன். ப்ளீஸ். திருமிகு நாச்சியார் காந்தி அவர்கள் ஒரு முதல்வரை பற்றி பேசும்போது திருப்பி திருப்பி அவருடைய பேரு முதல்வர் கூட விட்டுருங்க, அவருடைய வயசு பார்க்க சொல்லுங்க, இவங்க வயசு என்னன்னு பார்க்க சொல்லுங்க, திருப்பி திருப்பி அந்த பேரை சொல்லிட்டு இருக்கிறது வந்து அழகல்ல, ஒரு டீசன்சி இல்ல. அதிமுகவுக்கு இந்த மாதிரி ஒரு டீசன்சி வேணும்ன்றத ரிக்வெஸ்ட் பண்றேன். சரி, இப்ப நீங்க கேட்டதை பொறுத்தவரையில பொருளாதார அறிக்கை பல மாநிலங்கள்ல பொருளாதார அறிக்கையே கொடுக்கறது இல்ல, பிளானிங் கமிஷனே அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஒன்றிய அரசும் பிளானிங் கமிஷனை அபாலிஷ் பண்ணிட்டு நித்தி ஆயோக் வச்சிருக்கு. சரி, இந்த பொருளாதார அறிக்கை இந்த வருஷம் கொடுத்ததுல பாத்தீங்கன்னு சொன்னா சமூக பாதுகாப்புக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற தொகை என்பது 5 ஆண்டுகளில் 1,13,268 கோடியிலிருந்து 1,57,864 கோடியாக உயர்ந்திருக்கிறது. ஓகே. அப்ப இந்த சமூக நலன்களுக்காக கொடுக்கக்கூடிய பணமும் அந்த செலவும் வந்து இந்த பட்ஜெட்ல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. நீங்க கேட்ட மாதிரி இந்த மாதிரி செலவுகள் இந்த ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு, குறிப்பாக ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஓகே. இன்றைக்கு நம்ம பார்த்திருக்கிறோம், பொருளாதார வளர்ச்சியை பொறுத்தவரையில வரலாறு காணாத ஒரு வளர்ச்சியை தமிழ்நாடு பார்த்திருக்கிறது. ரியல் ஜிடிபி growth வந்து 11.2%. ஓகே. மனித வள குறியீடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா குழந்தை இறப்பு விகிதமாக இருக்கட்டும், சராசரி வயதாக இருக்கட்டும், ஒரு சராசரி ஒருவருக்கு எத்தனை டாக்டர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுலன்றதை எடுத்துக்கிடுங்க, கல்வியில கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எப்படி இருக்கு, இது எல்லாத்துலயுமே தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட முன்னிலையில் இருக்கிறதுன்றதை நம்ம கண்கூடாக இந்த அறிக்கையில இருந்து பார்க்க முடியுது. ஓகே சார். அப்ப இந்த பட்ஜெட்ல நான் ரொம்ப பாசிட்டிவா பார்க்கக்கூடியது என்னன்னு சொன்னா, கூடுதலான வளர்ச்சிக்காக எங்கெல்லாம் வளர்ச்சி தேக்கம் இருக்கிறதோ, இப்போ சென்னை நார்த் சென்னைக்குன்னு சொல்லி 5,900 கோடி ஒதுக்கியிருக்கு. சரி. அதே மாதிரி கிராமப்புற சாலைகளுக்காக கணிசமான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு வந்து ஒரு அர்பன் ஸ்டேட். அந்த அர்பன் ஸ்டேட்ல கூட ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு 28,687 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸுக்குன்னு 718 கோடி ஒதுக்கி இருக்காங்க. இந்த மாதிரி ஒதுக்கினதன் காரணமாகத்தான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் அமல்படுத்தி இருக்கக்கூடிய ஸ்கீம்னால குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. கல்வியில நாம வந்து ஒரு கேரளாவோட உயர்கல்வியில முன்னிலையில இருக்கிறோம். ஓகே. அதே மாதிரி 5 வருஷத்துல 23,56,623 பேருக்கு வீட்டுமனை பட்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி. ஒன்றிய அரசு 2022க்குள்ள அனைவருக்கும் பக்கா வீடுன்னு சொல்லிச்சு, நிறைவேற்ற முடியல. சரி. தமிழகத்துல இந்த முயற்சி நடந்திருக்கிறது என்பதை பாராட்டக்கூடிய விஷயமா பார்க்கணும். ஓகே. அதே மாதிரி வரும் நகர்ப்புறத்திலேயே புறம்போக்கு லேண்ட் எல்லாம் எடுத்து 77,300 பேருக்கு வீட்டுமனை பட்டா கொடுத்திருக்கிறாங்க. சரி. இந்த மாதிரி அடிப்படை வளர்ச்சிக்கு, அதே மாதிரி ஹைவேஸுக்கு பாத்தீங்கன்னா 21,132 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சரி. இப்படி பல விஷயங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அடிப்படை கட்டுமானத்திற்கு, கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்புக்கு, இதுக்கெல்லாம் நிதி நிறைய ஒதுக்கப்பட்டிருக்கிறதுனாலதான்
இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல போட்ட ஒப்பந்தத்தினால கிட்டத்தட்ட 36 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, இந்த பட்ஜெட்டை நான் ரொம்ப பாசிட்டிவா பாக்குறேன். ஒரு முன்னோடியாக, முன்மாதிரியாக, ஒன்றிய அரசுக்கே ஒரு முன்மாதிரியாக தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய இந்த வருஷத்தினுடைய சார் எனக்கு நான் ஒரு நான் கொஞ்சம் யூனியன் பட்ஜெட்டோட கொஞ்சம் இது இப்பதான் சப்மிட் பண்ணாங்கிறதுனால கொஞ்சம் நான் கிளாரிபிகேஷன் உங்ககிட்ட பண்ணிக்கலாம்னு விரும்புறேன் சார். அதாவது சார், மத்திய அரசாங்கம் வந்து மேஜர் சப்சிடிஸ்க்காக பெரிய திட்டங்களுக்கான மானியமாக எத்தனை சதவிகிதத்தை செலவு பண்ணுகிறது ஒரு ரூபாயில் அப்படிங்கறத இந்திய அரசாங்கம் பட்டியலிடுகிறது. 6 ரொம்ப இருக்கக்கூடிய மேஜர் ஸ்கீம்ஸ் ஒரு 150 திட்டத்தை வச்சிருக்கிறாங்க. அதுக்கு மொத்தமா 1 ரூபாய்னா அதுல எவ்வளவு செலவு பண்றாங்கன்னா வெறும் 6 பைசாவை செலவு பண்றாங்க சார். 6 பைசாவை செலவு பண்றாங்க 1 ரூபாயில. இது இல்லாம சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம், சின்ன சின்ன ஸ்கீம்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாமே சேர்த்து ஒரு 8 பைசாவை செலவு பண்றாங்க சார். மொத்தமே அவர்கள் செலவு பண்ணக்கூடிய தொகை வெறும் 14 பைசா மட்டும்தான் இந்திய அரசாங்கத்தினுடைய மொத்த அத்தனை மேஜர் ஸ்கீம் சப்சிடிஸ் இருக்கக்கூடிய எல்லா இதுக்குமே சேர்த்து. ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் சார் இதுக்கு முன்னால இருக்கக்கூடிய கவர்மெண்டா இருந்தாலும் அவங்களும் இதை விட கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம், அவ்வளவுதான். ஆனா தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்தவரை ஏடிஎம்கே டிஎம்கே எது வேணா இருக்கட்டும், ஆனா இவர்கள் இந்த மனிதவள மேம்பாட்டிற்கான செலவினமாக கிட்டத்தட்ட 30% செலவு பண்றாங்க சார். இந்த அளவிற்கு இந்த 1 ரூபாயில இவ்வளவு பணத்தை செலவு பண்றது வேற ஏதாவது ஸ்டேட் இருக்கா சார்? வேற எந்த மாநிலமும் இந்த அளவுக்கு செலவழிக்கல. இந்த மாதிரி செலவழிக்கிறதுனாலதான் நோபல் பரிசு பெற்ற மூத்த பொருளாதார நிபுணர் டாக்டர் அமர்த்தியா சென் வந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ், பின்லாந்து, டென்மார்க், ஸ்வீடன் போன்ற நாடுகளுடைய வளர்ச்சிக்கு கிட்டத்தட்ட சமமாக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கு. ஓகே சார், ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி நிதி ஒதுக்கீடு தான் நம்ம மனித வள மேம்பாட்டிற்கு பிரயோஜனமா இருந்திருக்குது. ஓகே, இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு இப்ப லேபர் பார்ட்டிசிபேஷன் ரேட் பாருங்களேன். ஓகே, இந்தியாவிலேயே முதலிடமாக 47% பெண்கள் வந்து வேலை வாய்ப்பை பெறுகிறார்கள், தொழிற்சாலைகள்ல வேலை செய்யறாங்க. இது இந்திய அளவுல பாத்தீங்கன்னாக்கி சராசரி வந்து இதுல பாதி தான் இருக்குது. ஓகே, தாமஸ் பிராங்கோ சார். தாமஸ் பிராங்கோ சார், ஃபினான்ஸ் மினிஸ்டருடைய இந்த சார்ஜ் இருக்குல்ல, இந்த ஜிஎஸ்டி வரி பகிர்வுல வந்து எங்களுக்கு 9600 கோடி ரூபாய் இழப்பு அப்படிங்கிறதும் செயற்கையாக ஒரு நிதி நெருக்கடியை தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த சார்ஜும் சார்ட்டு கேட்டபோது சொன்னாரு, சட்டப்படியாக கொடுக்க வேண்டிய அனைத்திற்கும் மத்திய அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் படி சட்டப்படியாக சமக்ர சிக்ஷா திட்டத்திற்கு அவர்கள் பணம் கொடுக்கணும். ஆனால் எஜுகேஷன் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்ட்டு மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு கொள்கையை நடைமுறைப்படுத்தவில்லை அப்படிங்கிற காரணத்தினால் ஒரு சட்டப்படி கொடுக்க வேண்டிய ஒரு திட்டத்திற்கு கொடுக்க வேண்டிய நிதியை அவர்கள் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அதுபோல இன்னைக்கு ஹானரபிள் தமிழ்நாட்டினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் வைத்திருக்கக்கூடிய சார்ஜ் படி ஜிஎஸ்டியில் கொடுக்க வேண்டிய நிதியிலும் ஏதாவது குளறுபடிகள் செய்கிறதா சார்? அதனாலதான் இன்னைக்கு இந்த சார்ஜ் பண்ணியிருக்காரா மினிஸ்டர்? அதாவது ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல இதை பற்றி கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த பணம் எல்லாம் கொடுக்கிறதுக்கு சில விதிமுறைகள் வைத்திருக்கிறோம், அந்த விதிமுறைகளை பின்பற்றாவிட்டால் நாங்க கொடுக்க மாட்டோம், அப்படி அடாவடித்தனமாக பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கல்வியை பொறுத்தவரையில நாங்க சொல்லி இருக்கக்கூடிய நியூ எஜுகேஷன் பாலிசிய அமல்படுத்துறதுக்கு அவங்க தயாராக இல்லை. அப்படி இருக்கும்போது நாங்க எதுக்கு முழுமையாக இந்த பணத்தை கொடுக்கணும்ன்றத கேட்கிறாங்க. ஓகே, புரியுது. ஜிஎஸ்டி கவுன்சில்ல ஒவ்வொரு தடவையும் சண்டை நடக்குது. ஓகே, காங்கிரஸ் அல்லாத மாநிலங்கள் எல்லாரும் அங்க வந்து திருப்பி திருப்பி கோரிக்கை வைக்கிறாங்க. ஓகே, நீங்க இந்த ஜிஎஸ்டி வரியை வாங்கிக்கிடுறீங்க, எங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டேன்றீங்க. ஓகே,
ரெண்டாவது அதை வந்து கொடுக்கறதுக்கு இப்போ மேற்கு வங்காளத்தை பாருங்க, அங்க வந்து ஒவ்வொரு தடவையும் சண்டை தான் நடக்குது, எந்த ஸ்கீமுக்குள்ள பணமும் கொடுக்கறது இல்ல. கேரளா கோர்ட்டுக்கு போயிருக்குது, தமிழ்நாடு கோர்ட்டுக்கு போயிருக்குது, பெங்கால் கோர்ட்டுக்கு போயிருக்கு. இப்படி கோர்ட்டுக்கு போய் நம்ம மக்கள் கொடுத்த வரியில ஒரு பகுதியை நமக்கு திருப்பி வாங்குறதுக்கு கோர்ட்டுக்கு போகணுமான்றதுதான் கேள்வி. இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்தவரையில அந்த ரெவென்யூ டீடைல்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா 70.7% உள்நாட்டிலேயே உருவாகக்கூடிய, உள்நாட்டையே தமிழ்நாட்டுக்குள்ள வசூலிக்கக்கூடிய வரியாகத்தான் இருக்கு. சரி, அதுதான் மேஜர். அதே மாதிரி பிஸ்கல் டெபிசிட்டை பொறுத்தவரை அந்த 3% நம்ம தாண்டி போகல இது வரைக்கும். ஒன்றிய அரசே போன வருஷம் வரைக்கும் 3.4% வரைக்கும் போயிருந்தாங்க. இந்த வருஷம் தான் 3% கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்தியா வந்து ஒரு ஒன்றியம், மாநிலங்களுடைய கூட்டமைப்பு. அப்ப மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுப்பதற்கு கண்டிஷன் போடுறதுன்றது நியாயமே கிடையாது. அதே மாதிரி ஸ்கீம்னு ஒதுக்கும் போது போன வருஷம் பட்ஜெட்ல பார்த்தோம்ல, கண்கூடாக ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் மட்டும் நிறைய நிதி ஒதுக்குனாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்க மாட்டேன்றாங்க. நம்ம திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கிறோம் இந்த மெட்ரோ திட்டங்களுக்காக கேட்கக்கூடிய பணம். எனக்கு வேடிக்கையா இருந்தது, ஒரு அமைச்சர் பதில் சொல்லும் போது அங்க வந்து ரொம்ப பாப்புலேஷன் நிறைய உள்ள இடத்துல அவங்க மெட்ரோ போட சொல்லி கேட்டாங்க. பாப்புலேஷன் கூடுதல் இருந்தா தானே அங்க மெட்ரோ கேட்பாங்க. சரி, சென்னையில கூடுதல் இருக்கிறதுனால தானே நம்ம மெட்ரோவை நீட்டிக்கிட்டே போறோம். அப்போ ஆள் இல்லாத இடத்துல கொண்டு போய் மெட்ரோ வச்சு எதுக்கு? இப்படி ஒவ்வொரு திட்டங்களுக்கும் ஒரு பாரபட்சம் காட்டுறது என்பது ஒரு ஒன்றிய அரசுக்கு அழகல்ல. இது அரசியல் சாசனத்தை பாதுகாக்க வேண்டிய ஒன்றிய அரசு அரசியல் சாசனத்துக்கு எதிராக செயல்படுவதாக தான் நான் பார்க்கிறேன். ஓகே சார், ஓகே.